12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.4 முதல் கொஸ்டின். பின்வருவனவற்றை மதிப்பிடுக. இன்டகரல் 0 to 1 எக்ஸோட அடுக்குல 3 e பவர் -2x dxன்னு இருக்கு. இதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை தான் பயன்படுத்த போகிறோம். பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன? இன்டகரல் u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 u 3 dash v3 plus etc. இதில் u டேஷுங்கிறது வகைப்படுத்துதல், v1 அப்படிங்கிறது தொகைப்படுத்துதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். uங்கிறது இந்த dy by dx கண்டுபிடிப்போம்ல, வகைப்படுத்துதல். vங்கிறது என்னன்னா இன்டகரல், தொகைப்படுத்துதல். மனசில் வச்சுங்க. முதல்ல u அப்படிங்கிறது எது அப்படின்னா இது எக்ஸ் கியூப்ங்கிறது u, நோ ப்ராப்ளம். இது நீங்கள் uங்கிறது கணக்கில் இருக்கிறது. ஏன்னா இன்டகரல் u dv அப்படிங்கிறப்ப uங்கிறது இது. dv அப்படிங்கிறது தான் என்னன்னா dv அப்படிங்கிறது தான் கணக்கில் கொடுத்துருக்கிற e பவர் -2x dv. ஆனால் நம்ம எழுத வேண்டியது என்ன? v எழுதணும். v வேணும்னா என்ன செய்யணும்னா இதை தொகைப்படுத்தணும். தொகைப்படுத்தினா தான் இன்டகரல் dvங்கிறது vன்னு மாறும். இதை தொகைப்படுத்துகிறப்ப இதையும் தொகைப்படுத்தி இந்த மதிப்பு என்ன வருதோ அதுதான் v. இப்போ பாருங்க, uக்கு பதிலாக எக்ஸோட அடுக்கில் 3. v என்ன வரும்னா இதை தொகைப்படுத்தணும். தொகைப்படுத்தினா e பவர் -2x வகுத்தல் இந்த -2 கீழே வந்துடும். முடிஞ்சுதா? முதல் இது. அடுத்தது மைனஸ் u டேஷ். u டேஷ்னா இந்த எக்ஸ் பவர் 3 வகைப்படுத்தினா 3x e பவர் -2xை தொகைப்படுத்துகிறோம். தொகைப்படுத்தும் போது ஏற்கனவே ஒரு -2 கீழே இருக்கு, அப்படியே இருக்கட்டும். e பவர் -2 தொகைப்படுத்தினா e பவர் -2x, அப்புறம் -2xக்கு ஒரு -2 பிளஸ், முதல்ல பிளஸ் மைனஸ் பிளஸ். இதை திருப்பி வகைப்படுத்தும் போது 3x² வகைப்படுத்தினா என்ன வரும்? 2x வரும். அடுத்தது இங்கே -2 -2 என்ன ஆயிடும்னா +4. e பவர் -2x தொகைப்படுத்தினா e பவர் -2x, திருப்பி -2xக்கு ஒரு -2. அடுத்தது 3 × 2xங்கிறது 6x. 6xை வகைப்படுத்தினா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6xை வகைப்படுத்தணும்னா 6 × 1ன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக 1 தானே, 1 பை, இந்த இடத்துல ப்ளஸ் வராது, மைனஸ். 4 × -2 -8. e பவர் -2xை தொகைப்படுத்தினா e பவர் -2x தான் -2 வகுத்தல்ல வந்துடும். இப்போ வகை தொகை எல்லாம் முடிச்சாச்சு. இனிமேலுக்கு சுருக்கம் மட்டும்தான். இப்போ சுருக்க போகிறோம். இது சுருக்கினா என்ன வரும்? எல்லாத்துலேயுமே e பவர் -2x இருக்குல்ல, அதை முதல்ல வெளில எடுத்துரும். எடுத்துட்டா கொஞ்சம் லெங்க்த்து குறையும். e பவர் -2x எடுத்துட்டு மீதி இருக்கிறத எழுதுவோம். x பவர் 3 பை -2. இதில் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். -3 x² பை 4. இதில் மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடும். மைனஸ் இந்த 2 அடிபட்டு போயிடும். மீதி என்ன இருக்கும்? 3/4 x மட்டும்தான். இதுதான் வெளில எடுத்துட்டோம். அப்புறம் மைனஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த 2க்கும் எதுக்கும் அடித்தோம்னா 3 2 6. அப்போ 3/8. இதை தான் வெளியில் எடுத்துட்டோம். இவ்வளோதான். இதனுடைய லிமிட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 0லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் இருக்கு. ஈக்குவல் டு முதல்ல 1 கொடுக்கணும். அப்பர் லிமிட், மேல் எல்லை 1 கொடுக்க போகிறோம். e பவர்
2 × 1 2 தான். இங்கே எக்ஸுக்கெலாம் 1 கொடுத்தா ஒன்னோட பவர் எவ்வளோ வந்தாலும் 1 தான் வரப்போகுது. அதனால் 1/-2 -3/4 -3/4 -3/8. இப்போ நம்ம மேல் எல்லை கொடுத்தாச்சு. அப்புறம் கீழ் எல்லை கொடுக்குறப்போ மைனஸ். இப்போ என்ன 0 கொடுக்க போகிறோம். 0 கொடுத்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக e⁻0ன்னு வந்துடும். உள்ளார எக்ஸுக்கு 0 கொடுக்குறப்ப இந்த உறுப்பு 0, இதுவும் 0, இதுவும் 0, இந்த உறுப்பு மட்டும் இருக்கும். எது மட்டும்? 3/8 -3/8 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்க, e⁻−2 இந்த உள்ளார இருக்கிற இடத்துக்கு மீசியமை வந்து 8 எடுத்துக்கும். 8 எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல 8 இருக்கிறதுனால இந்த -3 அப்படியே வந்துடும். இங்கே 8 வரணும்னா 2ஆல் பெருக்கணும். இதை 2ஆல் பெருக்கணும், இதையும் 2ஆல் பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 2ஆல் பெருக்குனா மேலே 6 -6. இதுக்கும் -6 தான். இங்கே 8 வரணும்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலே இருக்கிற நம்பரை 4ஆல் பெருக்கிறப்போ 1 × 4 4, மைனஸ் இருக்கிறதுனால -4. இது முடிஞ்சுது. -e⁻0 1, அதனால் அது விட்டுடலாம். இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும், +3/8. இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது? நல்லா கவனிச்சுங்க. இதுலேயும் 8, இதுலேயும் 8 இருக்கா? அதனால் 8ஐ வெளியில் எடுத்துடும். 8ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா 1/8. மீதி என்ன இருக்குது உள்ளார? +3. அதை எழுதிப்போம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? மைனஸை வெளியில் எடுத்துருவோம். மீதி என்ன இருக்குது? 4 6 10, 16, 16 3 19. 19 e⁻−2 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே. 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.4ல் வினாயன் 2. இதில் இன்டகரல் sin 3 tan 1x × tan 1x வகுத்தல் 1 + x² dxன்னு கொடுத்துருக்காங்க. பிரதியிடல் முறையில் t அப்படிங்கிறத tan 1க்கு பதிலாக கொடுக்க போகிறோம். t அப்படிங்கிறது tan 1x. அப்போ இதை வகைப்படுத்தினா என்ன வரும்? dt = tan 1xக்கு 1/1 + x² dx அப்படின்னு வரும். மேல் கீழ் எல்லை அதை கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா இது கணக்கில் கொடுத்துருக்கிறது எக்ஸுக்கான 0வும் எக்ஸுக்கான 1ம் கொடுத்துருக்காங்க. கீழ் எல்லை மேல் எல்லை, லோயர் லிமிட் அப்பர் லிமிட். இதை நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா டீக்கு கன்வெர்ட் பண்ணணும். டீக்கு மாற்றும் பொழுது t = tan 1x. இப்போ எக்ஸுக்கு 0ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா tan 1/0. tan 1/0 அப்படின்னா 0ங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா tan 0க்கு வரும். அதனால் t = 0. அடுத்தது 1. எக்ஸுக்கு பதிலாக 1. எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா 1ங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா tan 45க்கு வரும். tan 45க்கு தான் 1 வரும். tan 1 இருக்கா? இது ரெண்டும் கேன்சல் ஆகி 45 மட்டும் வரும். 45ங்கிறத π/4 அப்படின்னு எழுதிக்கலாம். லிமிட் வந்து π/4. இப்போ கணக்கில் இருக்கிற 0 1ங்கிறது என்னவா மாறிட்டு 0 to π/4ன்னு மாறிடும். அடுத்ததாக என்ன செய்யணும்? I = லிமிட் என்ன வந்தது? 0லேருந்து π/4 வரைக்கும் மாற்றிட்டோம்ல, π/4. மேலே என்ன இருக்குது பாருங்கள், sin 3 tan 1xனா என்ன? tன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? t = tan 1x. tan 1xக்கு பதிலாக t, 3t. அப்புறம் என்ன இருக்குது? tan 1x இருக்குது. tan 1xக்கு பதிலாக t. மீதி இருக்கிறது dx/1 + x². அதுதான் இங்கே இருக்குது. dx/1 + x²ங்கிறது என்னன்னா dt. ஒரு தடவை தெளிவாக எழுதிப்போம். இன்டகரல் 0 to π/4 t முன்னாடி வந்துட்டோம். t sin 3t
டிடி. இதுதான் கணக்கில் கொடுத்துருக்கிற தொகை மதிப்பு. இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். இன்டகரல் u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u 3 dash v3 plus etc. இதுதான் பெர்னூலிஸ் ஃபார்முலா. இதில் இந்த மதிப்பெல்லாம் பிரதியிடணும். யூங்கிறது எதுன்னா இந்த இடத்துல இருக்குது யூ, யூக்கு பதிலாக டி. அப்போ டிவி அப்படிங்கிறது தான் இது. இது என்னென்னா டிவி, நமக்கு தேவை வி தான் வேணும். டிவி அப்படிங்கிறது என்னென்னா sin 3t dt அப்படிங்கிறது தான் என்னென்னா டிவி. வி வேணும் அப்படின்னா இதை தொகைப்படுத்தணும். தொகைப்படுத்தினா என்ன வரும்? மைனஸ் காஸ் 3t பை, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா வி. இப்போ எடுத்து எழுதுவோம் பாருங்க. முதல்ல டி, அதுக்கப்புறம் sin 3t டிடிங்கிறதோட தொகை மதிப்பு என்ன வருது? மைனஸ் காஸ் 3t பை, அப்புறமேலுக்கு மைனஸ் யூ டேஷ். யூ டேஷ்னா அந்த டீயை வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வரும். அதுக்கப்புறம் v1னா இதை தொகைப்படுத்தணும். மைனஸ் 1/3 ஏற்கனவே இருக்கு. காஸ் 3tயை தொகைப்படுத்தினா sin 3t பை 3 அப்படின்னு வரும். இதோட லிமிட் என்னன்னா 0லேருந்து π/4 வரைக்கும் மதிப்பை அப்ளை பண்ணோம்னா கணக்கு முடிஞ்சிடும். இப்போ என்ன வருது பாருங்க, மைனஸ் 1/3 t காஸ் 3t. இந்த மைனஸை உள்ளார கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். 1/3 1/9 sin 3t. இதுக்கு 0லேருந்து π/4 வரைக்கும் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு முதல்ல π/4 மைனஸ் 1/3 டீக்கு பதிலாக π/4 காஸ் 3π/4 ப்ளஸ் 1/9 sin 3π/4. இது அப்பர் லிமிட் முடிஞ்சிடுச்சு. மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட்னா டீக்கு பதிலாக 0 கொடுக்கணும். டீக்கு 0 கொடுத்தோம்னா இது அப்படியே 0 ஆகிடும். அதனால் அது மதிப்பு 0. ப்ளஸ் 1/9. இந்த இடத்துலையும் 0 கொடுத்தோம்னா டீக்கு பதிலாக sin 3 0 0 sin 0 0. ஆக மொத்தத்தில் எல்லாமே 0 ஆகிடும். நமக்கு முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சுருக்கினா போதும். இங்கே என்ன வரும்? மைனஸ் π/12 காஸ் 3π/4 ப்ளஸ் 1/9 sin 3π/4 மைனஸ் π/12 காஸ், இந்த 3π/4 அப்படிங்கிறத π மைனஸ் π/4ன்னு எழுதலாம். இப்போ கழிச்சு பாருங்கள், 4π மைனஸ் π 3π 3π/4ன்னு வந்துடும். அதே போல் இங்கேயும் 1/9 sin π மைனஸ் π/4. பையிலேருந்து π/4 கழிக்கணும். பைங்கிறது 180, இது 45. கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 135. 135 அப்படிங்கிறது எந்த கால்வட்டத்தில் வரும்னா ரெண்டாவது கால்வட்டத்தில் வரும். இங்கே எது மட்டும்தான் ப்ளஸ்ன்னா சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. அதனால் இந்த மதிப்பு மட்டும்தான் ப்ளஸில் வரும், இந்த மதிப்பு மைனஸில் வரும். மைனஸ் π/12. இது என்ன ஆகும்னா மைனஸ் காஸ் π/4 ப்ளஸ் 1/9. இது ப்ளஸில் தான் வரும். π/4 ஈக்குவல் டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். π/12 காஸ் π/4. காஸ் 45ங்கிறது என்னென்னா 1/√2 ப்ளஸ் 1/9 சைன் 45னா அதுக்கும் 1/√2 ஈக்குவல் டு π/12√2
ப்ளஸ் 1/9√2 ஐஸ் ஈக்குவல் டு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே. 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.4ல் 3வது கணக்கு. கணக்கில் கொடுத்துருக்கிறது e பவர் sin inverse of x sin inverse of x by root of 1 minus x square into dx. இதோட தொகை மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன செய்ய போகிறோம், t equal to sin inverse of xன்னு எடுத்துப்போம். t equal to sin inverse of x பிரதியிடல் முறை. இதை வகைப்படுத்தினா tக்கு dtன்னு வரும். sin inverse of x வகைப்படுத்தினா 1/root of 1 minus x square into dxன்னு வரும். equal to integral e power sin inverse of x. sin inverse of x என்ன t, e power t, அப்புறமேலுக்கு ஒரு sin inverse of x இருக்கு, அதுக்கு ஒரு t, மீதி என்ன இருக்கு 1/root of 1 minus x square dx. அதுதான் இங்கே இருக்கு. இது எதுக்கு பதிலாக வருதுன்னா dtக்கு பதிலாக வருது. இந்த மாதிரி எளிமை பண்ணிக்கிறோம் முதல்ல. அடுத்தது லிமிட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மாறும். கணக்கில் கொடுத்துருக்கிற மதிப்பு வந்து லிமிட் மேல் எல்லை கீழ் எல்லை ரெண்டுமே வந்து எதை பொறுத்து கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸை பொறுத்து கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு தான் வந்து 0, எக்ஸுக்கு தான் 1/√2 கணக்கில் கொடுத்துருக்குது. நம்ம டீன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிருக்கோமா. இப்போ டீக்கு என்ன லிமிட் வரும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 0, எக்ஸுக்கு பதிலாக 0ன்னா டிசி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வரும். 0ங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும்னா சைன் 0 0, சைன் இன்வர்ஸும் சைனும் போயிடும். அப்போ டிசி ஈக்குவல் டு என்ன வருது 0. அடுத்தது அதே போல் டிசி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் 1/√2ன்னு தரப்போகிறோம். 1/√2ங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா சைன் 45, அதாவது π/4. இதில் சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். டிசி ஈக்குவல் டு π/4ன்னு வருது. 0 1/√2ன்னு இருந்தது, இப்போ 0 to π/4ன்னு மாறிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெர்னூலிஸ் தேற்றத்தை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கணும். u ஈக்குவல் டு என்ன வரும், யூங்கிறது t, அடுத்தது இருக்கிறது dv. dv அப்படிங்கிறது என்னன்னா e பவர் t இன்ட்டு dtங்கிறது தான் dv. u ஈக்குவல் டு t இன்டகரல் e பவர் t dt அப்படிங்கிறது தான் dv. இதை தொகைப்படுத்தினோம்னா இன்டகரல் dv அப்படிங்கிறத தொகைப்படுத்தினா vன்னு வரும். e பவர் t தொகைப்படுத்தினா e பவர் t தான் வரும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், யூவை வகைப்படுத்தினோம்னா u டேஷ் ஈக்குவல் டு டீயை வகைப்படுத்தினோம்னா x 1. அதே போல் இங்கே v1ன்னா தொகையிடல். e பவர் t வகைப்படுத்தினாலும் சரி தொகைப்படுத்தினாலும் e பவர் tக்கு e பவர் t தான். அடுத்ததா பெர்னூலிஸ் தேற்றம் என்ன, இன்டகரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் இன்ட்டு v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் இன்ட்டு v2 u 3 டேஷ் இன்ட்டு v3 ப்ளஸ் எக்ஸட்ரா. இதில் அப்படியே பிரதியிடுவோம். கணக்கில் இருக்கிறத அப்படியே பிரதியிட்டோம்னா என்ன வரும் பாருங்கள், யூங்கிறது என்ன t, யூக்கு பதிலாக t. v அப்படிங்கிறது என்னன்னா e பவர் t மைனஸ் u டேஷ் அப்படிங்கிறது என்னன்னா 1, v1ங்கிறது என்னன்னா e பவர் t. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, இதான் மதிப்பு. இதில் வந்து என்ன செய்யணும், அந்த எல்லைகள் மதிப்பு இருக்குல்ல, எல்லை என்ன 0 to π/4, 0லேருந்து π/4 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த மதிப்பை பிரதியிடணும். இப்போ மதிப்பை பிரதியிட்டோம்னா பாருங்க, முதல்ல π/4, டீக்கு பதிலாக π/4 e பவர் π/4 மைனஸ் e பவர் π/4. இப்போ அப்பர் லிமிட் மேல் எல்லை மதிப்பு கொடுத்தாச்சு. அடுத்தது 0 கொடுக்க போகிறோம். டீக்கு பதிலாக 0 கொடுத்தா 0 இன்ட்டு இதை பெருக்கிறப்ப என்ன வரப்போகுது 0 தான் வரும். மைனஸ் e பவர் 0 ஈக்குவல் டு π/4
e பவர் பை பை 4 மைனஸ் e பவர் பை பை 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். e பவர் 0வோட மதிப்பு என்ன வரும்னா 1ன்னு வரும். என்ன செய்யலாம், இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே e பவர் பை பை 4 இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துரும். எடுத்துட்டா மீதி உள்ளார என்ன இருக்கும், இதை வெளியில் எடுத்தாச்சு, மீதி பை பை 4 இருக்குது. மைனஸ் இதை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1 இருக்கும், ப்ளஸ் தனியாக இருக்கிற 1. இதுதான் நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற 3வது கொஸ்டினுக்கான விடை. அவ்வளோதான். ஓகே. பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.4ல் 4வது கணக்கு. இன்டகரல் 0 to பை பை 2 எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x dxோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இது இன்டகரல் udv அப்படிங்கிற மெத்தட், அதன் மூலமாக நம்ம இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். யூங்கிறது என்ன, u அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், dv அப்படிங்கிறது காஸ் 2x dx, காஸ் 2x dxங்கிறது dv. இதுலேருந்து நம்ம v மதிப்பு வேணும் அப்படின்னா இதை தொகைப்படுத்தினோம்னா dvங்கிறது vன்னு ஆகிடும். சீக்வல் டு இதை தொகைப்படுத்தினோம்னா காஸ் 2xக்கு என்ன தொகை மதிப்பு அப்படின்னா சைன் 2x, அப்புறம் 2xல ஒரு 2 வரும்ல, அதை வகுத்தல் எழுதிடணும். இதுதான் v. u அப்படிங்கிறத ஒரு தடவை வகைப்படுத்தினோம்னா u டேஷ், எக்ஸ் ஸ்கொயர் வகைப்படுத்தினா 2x. v அப்படிங்கிறத தொகைப்படுத்துகிறோம். தொகைப்படுத்தும் போது ஏற்கனவே வகுத்தல்ல 2 இருக்கு, சைன் 2x தொகைப்படுத்தினா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் காஸ் 2x வரும். அப்புறம் இந்த 2xக்கு ஒரு 2 மறுபடியும் வரும். அதை பெருக்கினா கிடைக்கிறது மைனஸ் காஸ் 2x வகுத்தல் 2 இன்ட்டு 2 4. இது v1. அடுத்தது u டபுள் டேஷ், 2x திருப்பி வகைப்படுத்தினோம்னா 2 இன்ட்டு 1 2ன்னு வந்துடும். இது u டபுள் டேஷ். அடுத்தது v2. v2னா என்னென்னா இதை தொகைப்படுத்தணும். v1 தொகைப்படுத்தினா v2. தொகைப்படுத்தும் போது இதில் இருக்கிற அந்த மைனஸ் 1/4ங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். காஸ் 2xக்கு என்ன வரும் அப்படின்னா தொகைப்படுத்தினா சைன் 2x, அப்புறம் அந்த 2xக்கு ஒரு 2, அதாவது சைன் மைனஸ் சைன் 2x வகுத்தல் 4 இன்ட்டு 2 8. பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன, இன்டகரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 பிளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3 பிளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு இருக்கும். இங்கே நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா u அப்படிங்கிறது என்ன, எக்ஸ் ஸ்கொயர். யூன்னு நம்ம கணக்கில் என்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னா யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், விங்கிறது சைன் 2x பை 2, அதை எழுதிடும். சைன் 2x பை 2 uv எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ் u டேஷ். u டேஷ் அப்படிங்கிறது என்ன இருக்கு, 2x. v1 என்ன வருது, மைனஸ் காஸ் 2x வகுத்தல் 4. முடிஞ்சுதா? அடுத்தது பிளஸ் u டபுள் டேஷ் என்ன வருது, u டபுள் டேஷ்ங்கிறது 2. v2 அப்படிங்கிறது மைனஸ் சைன் 2x வகுத்தல் 8. அவ்வளோதான். இதை சுருக்கணும்னா ஆன்சர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் சைன் 2x பை 2, இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் காஸ் 2x 2க்கும் 4க்கும் அடித்தோம்னா பை 1 2 2 2 4 2 இருக்கும். அப்புறம் இந்த மைனஸ் சைன் 2x வகுத்தல் இந்த 2க்கும் 8க்கும் அடித்தோம்னா பேலன்ஸு 4ன்னு வரும். லிமிட் வந்து என்னன்னா கணக்கிலே கொடுத்துருக்காங்க, 0லேருந்து ஆரம்பித்து பை பை 2 வரைக்கும். ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 கொடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், சைன் எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 கொடுத்தோம்னா பை பை 2 2க்கும் 2க்கும் அடித்து சைன் பை வரும். சைன் பை அப்படிங்கிறதோட மதிப்பு வந்து 0, அப்போ மொத்த மதிப்பும் 0 ஆகிடும்.
அடுத்தது இங்கே பை பை டூ, எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ காஸ் 2 எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 வகுத்தல் இந்த 2 மைனஸ் இங்கே சைன் வர்றதுனால மறுபடியும் இங்கே என்ன வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. இது அப்பர் லிமிட், மேல் எல்லை கொடுத்தது. மைனஸ் இப்போ அடுத்தது 0 கொடுக்க போகிறோம். 0 எக்ஸுக்கு பதிலாக கொடுக்குறப்ப எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு 0 கொடுத்தா இது அப்படியே 0 ஆகிடும். அடுத்தது இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா இந்த மதிப்பு எது இருந்தாலும் 0 ஆகிடும். கடைசியாக இருக்கிற இந்த மதிப்பில் எக்ஸுக்கு 0 கொடுத்தா சைன் 0, அதுவும் 0. அப்போ முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவையான ஆன்சர். என்ன வருது, முதல்ல இந்த 1/2 இந்த பை பை 2 காஸ் 2 அடிபட்டு போயிடும், மிச்சம் என்ன இருக்கும், காஸ் பைன்னு இருக்கும். இதில் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும், பை பை 4 பை பை 4 காஸ் பைன்னு வருது. காஸ் பையோட மதிப்பு என்ன அப்படின்னா -1. இப்போ பெருக்கினா நமக்கு என்ன வருது, -1 இதை பெருக்கினா -π/4 அப்படின்னு வருது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.